ஸ்ரீ கலை பெர்னாலினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, உங்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி ரிஷபராசியினருக்கு சொல்லுகிறேன். உங்கள் ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் அமைந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வக்கரமாகி அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு நான் கூறுகிறேன். உங்கள் ராசியில் குரு இருப்பதால் உங்களுக்கு இப்போ இந்த ராசிக்கு குரு அங்க இருக்கிறது ஒன்றும் விசேஷமா இல்லை. எல்லாம் சொல்லலாம், ராசியில் குரு இருந்தார். ஆனா குரு நல்ல பலன் கொடுக்க மாட்டார். இப்ப அவர் பார்வை வேணா ஓரளவுக்கு எடுத்துக்கலாமே தவிர்த்து ராசியில் குரு அவ்வளவு நன்மைகள், ஒரு டென்ஷன், மனக்குழப்பங்கள், அது தொந்தரவுகள், அது இதுதான் கண்டிப்பா இருக்கு ரிஷபராசிக்காரருக்கு. குரு அங்கே அமர்ந்திருக்கிறது சுகம் இல்லை. என்ன நான் சொல்றது அப்படியே தான் சொல்லுவேன். 2ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுக்கு குடும்பத்துல ப்ராப்ளம், பண கஷ்டம், இது கண்டிப்பா இருக்கும். 2ல செவ்வாய் ஆகாது. அங்கே வாக்குவாதங்கள், சொந்த வீட்டுல குடும்ப சண்டைகள், இது நடக்கும். பணத்துக்கு கஷ்டம் இருக்கும். 3ல சந்திரன், இது ஒரு நல்ல பலன் கொடுப்பார். 3ல சந்திரனுக்கு நல்ல பலன். ஆனா இந்த சந்திரனை பத்தி நான் சொல்றது என்னன்னா, இது ஒரு 2.25 நாளைக்கு தான் ஒவ்வொரு பலன். இது மாத்தி மாத்தி நான் இந்த மாசம் ஃபுல்லா 2.25 நாளைக்கு இடம் மாறி மாறி வர்றதுனால பலன்கள், இந்த பலன் இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு ஒரு 2 நாள் விட்டு மாறுதலா வரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்திரன் அவ்வளவு ஒரு ராசி 2.25 நாள் தான் ஒரு கட்டத்தை மாறிக்கிட்டே இருப்பார். சந்திரன் ஆனா இப்ப இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்லதுதான் செய்யறாரு. இப்ப புதன் அங்கேயே தான் இருக்காரு. 3ல புதன், அதுவும் நல்ல பலன் தான். புதன் 3ல நல்லது செய்வாரு. ஆனா இருக்கிற இடம் சுமார் தான். 3ஆம் புதன் இருக்கிற வீடு பகை வீடு. அவர் ஒரு நல்ல பலன். 3ஆம் இடம்னா ஒரு சகோதரம், ஒரு தைரியஸ்தானம், அந்த அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் வாக்கு, சில பிரச்சனைகள் நல்ல விதமாகவும் இருப்பாங்க. சில நேரத்துல வாக்குவாதங்கள் அது இது இருக்கும். உங்களுக்கு நல்லதும் செய்வாங்க. 4ஆம் இடம் சூரியன் 4ல் இருக்கிறது ஒரு நல்ல யோகம். அது ஒரு நல்ல இதுன்னு ஒரு பலன் வைங்களேன். 4ல சூரியன் இருக்கிறது நல்ல இதுதான். ஆனா இது என்னன்னா, அவர் சொந்த ஆட்சி வீடா இருக்கனால இது உங்களுக்கு ஒரு வீடு வாசல் சொத்தை பத்தி எது ஒண்ணு நீங்க ஐடியா இருந்தா இப்ப பேசலாம். ஒரு நல்ல இதுதான். ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் உஷ்ண வியாதிகள் ஏதோ அம்மாவுக்கு 4ஆம் இடமா இருக்கனால அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். 5ஆம் இடம், இது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு, கேது உட்கார்ந்து. 5ஆம் இடம் அது புத்திரஸ்தானமா இருக்கிறதுனால உங்களுக்கு பசங்க உங்க பேச்சுக்கு அவ்வளவு அங்கே நீச்சமா போச்சு. அங்கே ஏன்னா குரு பார்வை இருக்குது. குரு பாக்குறதுனால ஓரளவுக்கு பசங்க எதிர்த்து பேசினாலும் உங்க பேச்சுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு சரி அப்பா சொல்றான்னு கேட்டுக்குவாங்க. கேது 5ல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போறது, ஒரு இப்பெல்லாம் ஒரு நல்லதுன்னு வைங்களேன். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறது பிடிக்கும். இதெல்லாம் ஒரு பக்தி. ஒரு 5ல கேதுங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல பலன் கொடுப்பாரு. இப்ப குரு உங்க ராசிக்கு 7ஆம் பார்வையா உங்களுக்கு விருச்சிகத்தை பாக்குறாரு. உங்க ராசிக்கு நேரம் களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க வீட்டுல மனைவி கூட எல்லாம் அவ்வளவு ஒரு நல்ல இதாத்தான் இருந்துக்குவீங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இப்போ நான் சொன்னது 2ஆம் இடத்துல வாக்குவாத சண்டைனா 7ஆம் இடத்துல உங்க மனைவி கூட அவ்வளவு ஒரு நல்ல சந்தோஷமா இருந்துக்குவீங்க. 9ஆம் பார்வை, இது இது பாக்குறது 9ஆம் பார்வையா உங்களுக்கு அவரு மகர ராசி பாக்குறாரு. இது உங்களுக்கு 9ஆம் பார்வைன்னா அப்பாவை பார்க்க, அப்பாவுடைய தன்மையை பத்தி சொல்றது. அப்பா அவர் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அப்பாவுடைய சொத்து விஷயங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்லதுதான் கிடைக்கும். இது நல்லதுதான். சனி 10ஆம் இடத்துல இருக்கனால சனி நல்லா ஒரு தொழில் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கும். சனி 10ல் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்காரு. அவர் கும்பராசியில் இருக்கனால ஓரளவுக்கு நல்ல பலன் சனியினால நடக்கும். 11ஆம் இடம் ராகு, 11ல ராகு இருக்கிறது உங்களுக்கு நல்ல இடம். இது நீங்க தொழில் சம்பாதிக்கிற லாபம், ஒரு மூத்த சகோதரத்தினால உங்களுக்கு உதவிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நல்லாவே நடக்கும். இப்ப 12ஆம் இடம் மேசமா இருக்கனால, அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு இது ஒரு அவ்வளவு நல்லதில்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானம்.
அது 2ஆம் மாதத்து பணம் எவ்வளவு வந்தாலும் நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் ஒண்ணு கையில தங்காது. இதுதான் ரிஷபராசிக்கு இந்த மாசம் செப்டம்பர் மாத பலன். வணக்கம்.